வணக்கம். வாங்க ஏஆர் கிரியேஷன் சமையலில் ஒரு சூப்பரான ஈஸியாக செய்யக்கூடிய பருப்பு போலி எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இந்த பருப்பு போலி எப்படி செய்கிறதுங்கிற வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா பருப்பு போலி செய்கிறதுக்கு மேல் மாவு நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மைதா பார்த்தீங்கன்னா 2 கப்பு, இந்த மெஷரிங் கப்பில் பார்த்தீங்கன்னா 2 கப்பு மைதா எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். தூள் உப்பு சேர்த்துக்கோங்க, அரை உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் பார்த்தீங்கன்னா கலருக்காக ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது நல்லா கலந்துக்கலாம். இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா இந்த மாவில் எல்லா பக்கட்டுமே நமக்கு சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த போலி பார்த்திங்கன்னா ஈவினிங் நேரம் இது போல் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா ஆயில் எல்லாத்தையும் நான் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு மேல் மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாகவே பிசைஞ்சிக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும் பாருங்கள். இப்போ இது மாவு காயாமல் இருக்கிறதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிடலாம். இது அப்படியே 1 மணி நேரம் நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ போலிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங்க்கு கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்து இது 1 மணி நேரம் ஊற வச்சுக்குவோம். இப்போ கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா 1 மணி நேரமாக ஊற வச்சு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். ஒரு பருப்பு எடுத்து இது போல் நசுக்கி பாருங்கள். இது மாதிரி உடையணும், நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஊறின பருப்பை சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும். இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. பருப்போட பதம் பார்த்திங்கன்னா ஒரு பருப்பு எடுத்து நசுக்கி பாருங்கள். ரொம்ப குலைவாக வேக வைக்காமல் ஒரு 3/4 பங்கு மட்டும் வேக வச்சு இது போல் எடுத்துக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சு இந்த பருப்பை வடிகட்டி எடுத்துக்குவோம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அடுப்பில். நம்ம பருப்பு எடுத்த அதே கப்பில் பார்த்திங்கன்னா 3/4 பங்கு பார்த்திங்கன்னா வெல்லம், பொடிச்ச வெல்லம் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வெல்லம் கரைஞ்சா போதும். வெல்லத்தை கரைச்சிட்டு வடிகட்டி எடுக்கிறதுக்காக இது போல் நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். பாகு பதம்லாம் இதுக்கு எடுக்கணும்னு தேவையில்லை. இது கூடவே 2 ஏலக்காயை சேர்த்துக்கோங்க. வெல்லம் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பருப்பை பார்த்தீங்கன்னா தண்ணியை வடிகட்டி எடுத்துருக்கேன். இதை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை பொடிச்சிட்டு வந்துடலாம்.
இப்போ இது போல் அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள். இப்போ இதை வேறொரு பாத்திரத்தில் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானொலி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை மூடி தேங்காய் திருவுனதை சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இது நல்லா ஈரப்பதம் போக இதை வறுத்து எடுத்துக்கோங்க. இது போல் தேங்காய் நீங்கள் வறுத்து எடுத்தீங்கன்னா நம்ம போலி 2 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். தேங்காய் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வறுபட்டுருச்சு. கரைச்சி வச்ச வெல்லத்தை பார்த்தீங்கன்னா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க பருப்பையும் இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா பார்த்தீங்கன்னா உள்ளே வைக்கக்கூடிய பருப்பு ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரெடி பண்ண பூரணத்தை பார்த்தீங்கன்னா இது போல் நம்ம உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ மேல் மாவு பார்த்தீங்கன்னா நம்ம பிசைஞ்சு வச்சு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு எனக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது போல் ஒரு பட்டர் சீட் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஆயில் தடவிக்கலாம். இது பட்டர் சீட்டுக்கு பதிலாக நீங்கள் வாழை இலை கூட எடுத்துக்கலாம், அல்லது பிளாஸ்டிக் கவர் கூட எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சிறிதளவு மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோமா பூரணத்தை உள்ளே வச்சுருங்க. மெலிசாக அப்படியே திரட்டிக்கோங்க. இது போல் மெலிசாக திரட்டிக்கோங்க. பார்த்தீங்கன்னா போலி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஏ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.